கோயம்புத்தூர் இருகூரில் ஒரு கேட்டட் கமிட்டியில் ப்ரீமியமான வில்லா தேடிட்டீங்களா? உங்களுக்கான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி இந்த வீட்டோட லொக்கேஷன் தான். 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் எலிவேஷன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிட்டி லிமிட்டில் ஒரு ஸ்பேசியஸான 3 BHK தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடு தான் இது. மெயின் டோர் அயர்ன் கேட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் நமக்கு டபுள் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதோட வீட்டை சுற்றி செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. 2 அடி விட்டுருக்காங்க நமக்கு வீட்டோட ரைட் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும். அதுவும் இல்லாமல் ஜலமுலையில் உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, போர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க, மாடர்ன் டிசைனில் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்கு உள்ளே வந்தோன்னே நமக்கு ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. 16x16ங்கிற சைஸில். மேலே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து ஒரு பூஜா ரூம் வச்சுருக்குறாங்க. நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x10. மேலே ஸ்டோரி பர்பஸ்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்ட் பாத்ரூமுக்கு PVC டோர் போட்டிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 4x6. வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே போட்டிருக்காங்க. நமக்கு பெட்ரூமோட எல்லா டோருமே உங்களுக்கு மாடர்ன் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் வாஸ்துபடி வச்சுருக்காங்க. கிச்சன் 10x10ங்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிச்சன் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு செல்ஃப் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான UPS கனெக்ஷன்ஸ் வீட்டோட ஸ்டெப்பு கீழே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான ஸ்டெப்பு கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க, மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் உங்களுக்கு SS ராடில் டீக்கில் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு 10x10ங்கிற சைஸில் ஒரு ஹாலும் 2 பெட்ரூமும் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10x16ங்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டோரி பர்பஸ்க்கு நமக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் பாத்ரூமோடு இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பார்த்திங்கன்னா PVC டோர் கொடுத்துருக்காங்க. 4x10ங்கிற சைஸில் நம்ம பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமும் வால் டைல்ஸ் உங்களுக்கு ரூஃப் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக 10x16 சைஸில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் டோர் பார்த்திங்கன்னா PVC டோர் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் 4x10ங்கிற சைஸில் நமக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனி. இந்த பால்கனி பார்த்திங்கன்னா 8x8ங்கிற சைஸில். இங்கேயுமே நமக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுக்கான டெரஸ் போகிற ஸ்டெப்புமே நமக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் நமக்கு SSல கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. 2000 லிட்டர். ஒன்று நல்ல தண்ணிக்கும் ஒன்று சப்ப தண்ணிக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. சுற்றியும் ஒரு 3000 வீடு இருக்கும். நம்ம சைட் இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து 10 மினிட்ஸ்லையும் அவினாஷ் ரோட்லேருந்து 10 மினிட்ஸ்லையும் வர டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம சைட்லேருந்து ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பை ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் அட்வான்டேஜ் வாட்டர். உங்களுக்கு இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை சுத்தமாகவே இல்லை. 60 அடியில் நல்ல தண்ணி வந்துருச்சு உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனை சுத்தமாகவே இருக்காது.